பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணமும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானுக்கே அற்று தீர்ந்தவளான ஆண்டாள் அந்த கண்ணபிரானிடத்திலே தான் கொண்டிருந்த ஆறாத காதல், அதுதான் பக்தி என்கிற சொல்லாலேயும் சொல்லப்படும். அந்த ஆறாத காதலை பல பல பாசுரங்களாலே வெளியிடுகிறாள் ஆண்டாள். அவனை உடனே அடைய வேண்டும் என்கிற அந்த துடிப்பை எல்லாம் பல பல பாசுரங்களாலே வெளியிடுகிறாள். அதிலே நாச்சியார் திருமொழியினுடைய இறுதி பகுதி, அதாவது 13ஆம் திருமொழி, அதிலே கண்ணபிரானோடு தான் உடனே சேரப்பெற வேண்டும், அந்த சேரப்பெறாத வருத்தத்தை ஆற்றிக்கொள்ள வேணுமானால் அவனோடு தொடர்புடைய வஸ்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வந்து என் மீது சேர்க்க பாருங்கள், அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு எனக்கு வீசுங்கள், அவனுடைய திருவாயிலே ஊறுகின்ற அமிர்தத்தை கொண்டு எனக்கு பருக வையுங்கள், அந்த திருக்குழலிலே இருக்கக்கூடிய அந்த அவனுடைய அமுதமாகிற நீர் அதை கொண்டு வந்து என்னுடைய முகத்திலே தடவுங்கள் என்று இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவள் மேலே தன்னுடைய உயர்ந்த பக்தி அதை வெளிப்படுத்துகிறாள். இந்த பக்தி என்பது எத்தாலே தெரிவிக்கப்படுகிறது என்னால் முலை என்கிற சொல்லாலே பக்தி தான் தெரிவிக்கப்படுகிறது என்று உட்பொருளாக நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி இருக்கிறார்கள். அதிலே இதுக்கு மேலே 2 பாசுரங்களிலேயும் அந்த அர்த்தம் எப்படி தெரிவிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாச்சியார் திருமொழியிலே 13வது திருமொழியிலே 8வது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த எம்பெருமானுடைய திருமார்பிலேயே அவனை நான் கண்டேனானால் என்னுடைய முலைகளை பறித்து எரிந்து விடுவேன் என்று தெரிவிக்கிறாளாம். அதாவது என்னுடைய பக்தியை அவனுக்கு தெரிவிப்பேன் என்று நாம் உட்பொருளிலே கொள்ளலாம். உள்ளே உருகினை வேனை உளலோ இளலோ என்னாத கொள்ளை கொள்ளை குறும்பனை கோவர்த்தனனை கண்டத்தால் உங்கள் அன்னை கிழங்கோடம் அல்லே பரத்திட்டவன் மார்பிலிருந்து என் அழலை தீர்வேனே. உள்ளே உருகி நைவேன், அந்த எம்பெருமானையே நினைத்து 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 உள்ளுக்குள்ளே நினைத்து நான் உருகிக் கொண்டிருக்கிறேன். அதனாலே என்ன ஆகிறது, எனக்கு நைவு துன்பம்தான் ஏற்பட்டதே தவிர எம்பெருமான் வந்து என்னை அனுகிரகிக்கவில்லையே, என்னை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போகிறான், அவள் இருக்கிறாளா செத்தாளா என்று கூட கேட்கவில்லை என்று சொல்லுகிறாளாம். உளலோ இளலோ என்னாதா, அவள் உளலா அல்லது இளலா என்று கூட கேட்கவில்லையே. இப்படி இருக்கிறானே, ஆனால் அவன் ஆறு கொள்ளை கொள்ளி குறும்பன். கொள்ளை கொள்ளி என்னால் உன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவன், என்னுடைய சர்வஸ்வத்தையும் கொள்ளை கொள்ளவன். என்னால் கொள்ளை கொள்ளி என்னால் எல்லாவற்றையும் கொள்ளை கொள்பவன் என்று பொருள். இவளுடைய உடல் என்ன, இவளுடைய உள்ளம் என்ன, இந்த உடலினுடைய அழகு, அதனுடைய நிறம், குணம் முதலான எல்லாவற்றையும் ஏற்கனவே அபகரித்துக் கொண்டு விட்டான். ஆகையினாலே அவனை கொள்ளை கொள்ளி குறும்பன், கொள்ளை கொள்ளி குறும்பன் என்று சொல்லுகிறாள். ஆனால் கோவர்தனன் என்னால் கோவர்தன மலையை குடையாக ஏந்தி அந்த ஆயர்களை எல்லாம் காத்தான். இப்படி இத்தனை பேரை காத்திருக்கிறான், ஆகையினாலே நம்மை காக்காமல் போவானா என்று நினைத்துத்தான் நான் அவனிடத்திலே ஈடுபட்டேன். ஆனால் அவனோ அஞ்சேல் நான் உன்னை காப்பாற்றுகிறேன், பயப்படாதே என்று சொல்ல மாட்டேன் என்கிறான். ஆனால் என்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் கவர்ந்து கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட கோவர்தனனை நான் கண்டேனானால் நான் என்ன செய்வேன் என்றால், கொள்ளும் பயன் ஒன்றில்லாத கொங்கை தன்னை
இப்படி என்னுடைய மார்பிலே முளைத்து கிடக்கின்ற இந்த கொங்கைகள், இது கொங்கைகளினால் இந்த இடத்திலே பக்தி என்கிறது ஹிருதயத்திலே தானே இருக்கும். அது எதற்காக ஏற்பட்டது? எம்பெருமான் பயன் கொள்வதற்காக, அவன் ஏற்றுக்கொள்வதற்காக ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்பொழுது இதற்கு பயனேதும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகையினாலே கொள்ளும் பயனொன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கோடு மள்ளி பறித்திட்டு வேரோடு பிடுங்கி எறிந்து நான் என்ன செய்வேன்? அவன் மார்பில் எறிந்து அவனுடைய மார்பிலே எறிவேன் என்று தெரிவித்தாராம். ஆஹா, என் மார்பில் இருந்து கொண்டு இவை என்னை படுத்துகின்ற பாட்டை அவன் அறிய வேண்டாமா? ஆகையினாலே அவனுடைய மார்பிலே நான் எறிவேன் என்று தெரிவிக்கிறாளாம். அப்படி எரிந்து என்னுடைய அழல் என்னால் அந்த வெப்பம், அந்த துன்பத்தை இந்த இடத்திலே அழலாக வெப்பமாக சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட அழலை நான் தீர்த்துக் கொள்ளுவேன். என்னுடைய துன்பத்தை நான் எப்படி தீர்த்துக் கொள்வேன் என்னால் அவனுடைய மார்பிலே எரிந்து என்னுடைய இப்படிப்பட்ட துன்பத்தை நான் தீர்த்துக் கொள்ளுவேன் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறாள் ஆண்டாள். உடனே அருகிலே இருப்பவர்கள் சொல்லுகிறார்களாம், அம்மா நீ சொல்லுவதெல்லாம் வாஸ்தவம்தான், அந்த எம்பெருமானுக்குத்தான் நாம் தொண்டு செய்ய வேண்டும், அவனைத்தான் அடைய வேண்டும். என்றாலும் கூட அந்த எம்பெருமானை இந்த உடலோடு இங்கேயே அடைவது என்பது நம்மால் முடியுமா தெரியவில்லையே. இந்த உடலிலிருந்து விடுபட்டு எல்லோரும் மோட்சலோகம் என்கிற ஒரு உலகத்திற்கு செல்லுகிறார்கள், அங்கே போய் எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்றுதானே சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படி இருக்கிற பொழுது இப்பொழுதே அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்று நீ சொல்லுகிறாயே, இது எப்படி நடக்கும் என்று சொன்னார்கள் போலும். உடனே அவள் ஆண்டாள் அடுத்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறாள்? இந்த உலகத்திலே இருந்து கொண்டு அவனை அடையாமல் இன்னொரு சமயம் போய் அவனை அடைவது என்று சொல்லுவது இது என்ன வார்த்தை? ஆயினாலே இது எனக்கு வேண்டாம். அதனால நான் என்ன பண்ணணும்னா உடனே அவனை அடைந்து விட வேண்டும் என்று தன்னுடைய அந்த மிகுந்த துடிப்பை அடுத்த பாசுரத்திலே வெளியிடுகிறாள். உம்மை முலகள் இடர்தீரா கோவிந்தர்கோர் குத்தேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவந்தானேன் செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தானேலும் ஒருவனே மைமையொல்லி முகன் நோக்கி விடதான் தருமேல் மிகனே. கொம்மை முலைகள் இடர்தீரா, என்னுடைய மார்பிலே இருந்து கொண்டு என்னை படுத்துகின்ற இந்த ஸ்தனங்கள் இவற்றுடைய துன்பம் தீரும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமானுக்கு இம்மை பிறவியிலேயே அவனுக்கு நான் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு இப்பொழுதே அடைய வேண்டும். அப்படி அடையாவிட்டால் அந்த இம்மை பிறவி செய்யாதே, இந்த பிறவியிலே அந்த பேற்றை நான் அடையாமல் இனிப்போய் செய்யும் தவந்தானின் இனிமேல் இன்னொரு காலத்திலே அது எனக்கு கிடைக்கும் என்றால் அது என்ன பேரு? அப்படிப்பட்ட பேரு எனக்கு வேண்டாம், எனக்கு இப்பொழுதே வேண்டும் என்று தெரிவிக்கிறாள். இப்பொழுதே வேண்டும் என்றால் அது கிடைக்குமா? அப்படி உண்டா என்று பெரியவர்கள் சொல்ல உடனே அவள் சொல்லுகிறாள், போய் அவனிடத்திலே சொல்லுங்கள், அவன் செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தானேல், தன்னுடைய திருமார்பிலே என்னை சேர்த்து கொண்டானால் அது நன்று, நல்லது. அப்படி ஒருவேளை அவன் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டானால் மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல், அவன் எனக்கு என்னுடைய முகத்தை நோக்கி, அம்மா உன்னிடத்திலே நான் என்றைக்குமே அன்பு வைத்தவன் அல்லேன், ஆகையினாலே உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ போய் வா என்று விடை தந்தானால் மிக மிக நன்று. என்னை சேர்த்துக் கொண்டால் நன்று, என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் மிக நன்று என்றே சொல்லுகிறாளாம். அப்படி சொல்லலாமா என்றால் அவன் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறாள்? முகம் நோக்கி என்று சொன்னாலாம். முகம் நோக்கி, இவளுடைய முகத்தை நோக்கி அவன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமாம். என்ன சொல்ல வேண்டும்? செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தானேல் நன்று, ஒரு நான்று மெய்மை சொல்லி உண்மையே சொல்லுகிறேன் என்று சொல்லி, எப்பொழுதும் பொய்யே சொல்லிக் கொண்டிருக்க முடியாதல்லவா, ஒரு நாள் உண்மை சொல்லித்தானே தீர வேண்டும். ஆகையினாலே மெய்மை சொல்லி என்னுடைய முகத்தை நோக்கி உனக்கு விடை தருகிறேன் என்று உண்மையை சொல்லிவிட்டானால் மிக நன்று. உடனே அடுத்த நிமிடம் என்னுடைய உயிர் தங்காதல்லவா, நான் மாண்டு விடுவேன் அல்லவா, அப்படி முடிந்தாலாவது எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குமே. ஆஹா, அவன் அப்படி விடை தந்து விட்டானால் நான் முடிந்து பிழைப்பேன். அப்படி விடையும் சொல்லாமல் என்னை ஏற்றுக்கொள்ளவும் செய்யாமல் இப்படி என்னை கிடந்து துடிக்க விடுகிறானே, ஆகையினாலே அவன் என்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக நீங்கள் செய்யுங்கள் என்பது போல இந்த பாசுரத்திலே சில வார்த்தைகளை தெரிவிக்கிறாள் ஆண்டாள். இப்படி 9 பாசுரங்களிலே தான் பட்ட துன்பங்களை எல்லாம் தெரிவித்த ஆண்டாள் கடைசியாக 10வது பாசுரத்திலே
இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு உண்டான பயனை தெரிவிக்கிறார். அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடி கனி விளக்கை வில்லி புதுவை நகரு நம்பி விட்டுசித்தன் வியங்கோதை இல்லை தொலைத்த உருவத்தால் வேட்கையொற்ற மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவடாரே. அந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபட்ட தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறாள். முதலிலே ஆண்டாள் அல்லல் விளைத்த பெருமானை. அல்லல் விளைத்த பெருமானால் ஆண்டாளுக்கு இப்படிப்பட்ட அல்லல், அதாவது அவனை பிரிந்து ஒரு கணமும் தரித்திருக்க முடியாமல், ஏதேனும் அவனுடைய தொடர்புடைய ஏதேனும் பொருள் அது தன்னிடத்திலே வந்து கொடுத்தால்தான் தனக்கு உயிர் தரித்திருக்க முடியும் என்கிற நிலையிலே கிடந்து துடிக்கிறாளே, அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதே, அதற்குத்தான் அப்படிப்பட்ட அல்லல். அந்த அல்லல் விளைத்த பெருமான் அவன் யார் என்றால் ஆயர்பாடிக்கு அணிவிளக்கு, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று திருப்பாவியலன் தெரிவித்தாள் அல்லவா. திருவாய்ப்பாடிக்கே ஒரு விளக்கு போலே இருந்து கொண்டு அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய சேட்டிதங்களாலே மகிழ்வித்தான். அப்படி அவர்களை மகிழ்வித்தவன் எனக்கும் அந்த மகிழ்ச்சியை தருவான் என்று பார்த்தேன். ஆனால் எனக்கு அல்லலைத்தான் விளைத்தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை சொன்னவள் யார் என்றால் வில்லிபுதுவை நகர் நம்பி விட்டுசித்தன் வியன் கோதை என்று விட்டுசித்தனுடைய அந்த பெண்ணான கோதை. அவள் எப்படிப்பட்டவள் என்றால் வில்லை தொலைத்த புருவத்தாள் என்னால் வில்லையும் தோற்கடித்த அழகிய புருவத்தை உடையவள். அவன் எப்படிப்பட்டவன் என்னால் கருவில்லி, அந்த அதாவது கஞ்சை காய்ந்த கருவில்லி என்கிற இடத்திலே அவன் வில் போன்ற புருவத்தை உடையவன் என்பதுதான் சொல்லப்பட்டது. ஆனால் இவளோ அவனை காட்டிலும் அழகு மிக்கவளாய் வில்லையும் தோற்கடித்த அழகிய புருவத்தை உடையவள். அவனை இப்பாடு படுத்த வேண்டியவள். ஆனால் இப்பொழுது இவள் படுகிறாளாம். அப்படிப்பட்ட வில்லை தொலைத்த புருவத்தாள் அவள் மிகவும் அந்த கண்ணபிரானிடத்திலே வேட்கையுற்று ஆசை கொண்டு மிக விரும்பும் சொல், அவனை மிக விரும்பும் சொல்லான இந்த 10 பாசுரங்களை சொல்ல வல்லவர்களுக்கு என்ன பயன் என்னால் துன்பக்கடலுள் துவளார். என்னை போல இப்படியெல்லாம் நீங்கள் கிடந்து பட வேண்டியதில்லை, உங்களுக்கு நிச்சயமாக பேரு நேரே கிட்டிவிடும் என்பதாக சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறாள். இன்னும் ஆண்டாளுடைய அனுபவம் சற்று தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.